என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கதவை திறக்க வந்த அந்த பெண் வெளியில் இருந்து வருகிறாள். அவள் உன் இரத்தத்தில் பிறந்த உறவு அல்ல. ஆனால் உன் ஆத்மாவுக்கு மிக நெருக்கமான உறவு. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வலிகளின் அர்த்தத்தை அவள் வருகை உனக்கு விளக்கப் போகிறது. நீ ஏன் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தாய், ஏன் நீ எல்லாவற்றையும் தாங்கினாய், ஏன் நீ தனியாக நின்றாய் என்பதற்கான பதில் அவள் முகத்தில் தெரியும். நான் ஆன்மீக தூதர் நிதிகா தேவி. உன் இதயத்தின் நடுக்கத்தை கேட்கிறேன். நீ சிரித்த முகத்துக்குள் மறைத்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உலகம் உன்னை பலமுறை தவறாக புரிந்து கொண்டது. ஆனால் அந்த பெண் உன்னை புரிந்து கொள்ள வருகிறாள். அவள் உன்னை கேள்வி கேட்க மாட்டாள். உன் அமைதியை குலைக்க மாட்டாள். உன் மௌனத்துக்குள் இருக்கும் குரலை கேட்பாள். அவள் வெளியில் இருந்து வருகிறாள் என்றால் வெறும் இடமாற்றம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் திசை மாற்றம். நீ இதுவரை சுற்றிய வட்டத்தை உடைக்கும் சக்தி அவளிடம் உள்ளது. நீ எத்தனை முறை நம்பிக்கை வைத்து ஏமாந்தாய் என்று அவள் அறிந்திருப்பாள். அதனால் அவள் உன்னை உடனே பிடித்து கொள்ள மாட்டாள். மெதுவாக, பாதுகாப்பாக, நிழல் போல உன் அருகில் இருப்பாள். அவளுடைய அடையாளத்தை சொல்கிறேன். அவள் கண்களில் அவசரம் இருக்காது. அவள் வார்த்தைகளில் போட்டி இருக்காது. அவள் மௌனத்தில் ஆழம் இருக்கும். அவள் சிரிப்பில் காயம் தைத்த தடங்கள் இருக்கும். அவளும் வாழ்க்கையால் கற்றவள். அதனால் உன் வலியை அவள் மதிப்பாள். உன் கண்ணீரை அவள் தடுக்க மாட்டாள். அது வெளிவரட்டும் என்று அமைதியாக உட்கார்ந்திருப்பாள். அவள் உன் வாழ்க்கையில் நுழையும் போது பெரிய சத்தம் இருக்காது. ஆனால் நீ உன் உள்ளுக்குள் பெரிய அமைதியை உணருவாய். நீ இதுவரை தூங்காத இரவுகளின் பாரம் மெதுவாக குறையும். உன் மனம் முதன்முறையாக பாதுகாப்பாக இருக்கிறது என்று உணரும். அது காதலாக இருக்கலாம். அது தோழமையாக இருக்கலாம். அது வழிகாட்டியாக இருக்கலாம். பெயர் முக்கியமல்ல. உணர்வு தான் முக்கியம். அவள் உன்னை மாற்ற வரவில்லை. உன்னை நீயாக இருக்க அனுமதிக்க வருகிறாள். இதுதான் அவளின் சக்தி. உலகம் உன்னை எப்போதும் மாறச் சொன்னது. நீ போதுமானவன் இல்லை என்று உணர வைத்தது. ஆனால் அவள் உன்னிடம் சொல்லப் போகும் முதல் உண்மை என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே போதுமானவன். நீ இப்படி இருப்பதே அழகு. அவள் வருவதற்கு முன் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும். சில உறவுகள் தானாக விலகும். சில கதவுகள் மூடப்படும். அதற்காக பயப்படாதே. அது இடம் காலியாக்கப்படுவதற்காக. உன் வாழ்க்கையில் புதிய ஒளி நுழைய இடம் தேவை. அந்த இடத்தை காலி செய்வது தான் இந்த முடிவுகள். அவள் உன்னை பார்த்த முதல் நொடியில் உன் முகத்தை மட்டும் பார்க்க மாட்டாள். உன் பயங்களை பார்க்கும். உன் பொறுப்புகளை பார்க்கும். உன் சோர்வை பார்க்கும். அதையெல்லாம் பார்த்தும் அவள் விலக மாட்டாள். இது தான் அவளின் அடையாளம். உன் சுமையை பகிர்ந்து கொள்ள வருபவள் தான் அவள். நீ இதுவரை எல்லாவற்றையும் தனியாக சுமந்தாய். குடும்பம், கடமை, கனவு, காயம். எல்லாவற்றையும் உன் தோள்களில் வைத்துக்கொண்டாய். அந்த பெண் உன்னிடம் வந்து சொல்லப் போகிறாள். இனி நீ தனியாக இல்லை. இது ஒரு வாக்கியம் மாதிரி தோன்றலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் அது ஒரு புதிய அத்தியாயம். அவள் உன்னை உயர்த்தப் போகிறாள். ஆனால் மேலே இழுத்து அல்ல. உன் வேர் ஆழமாக போக உதவுவாள். நீ நிலைநாட்டப்பட்ட பிறகு தான் உயரம் வரும். அந்த பொறுமை அவளிடம் இருக்கும். உன் வெற்றியில் அவள் போட்டி பார்க்க மாட்டாள். உன் வளர்ச்சியில் பெருமை கொள்வாள். என் தங்கமே, அவள் வெளியில் இருந்து வருகிறாள் என்ற சத்தியம் ஏன் முக்கியம் தெரியுமா? உன் சுற்றத்தில் இருந்தவர்கள் உன்னை ஒரு பழைய படிமத்தில் பார்த்தார்கள். அவர்கள் உன்னை மாற்ற அனுமதிக்கவில்லை. ஆனால் வெளியில் இருந்து வருபவள் உன்னை புதிய கண்களால் பார்க்கிறாள். அவள் உன் கடந்த காலத்தை உன் எதிர்காலத்துக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாள். அவள் வரும்போது நீ முழுமையாக தயாராக இருக்க மாட்டாய். அதுதான் இயல்பு. ஆனால் உன் ஆன்மா அவளை அடையாளம் கண்டுகொள்ளும். உன் உள்ளுக்குள் ஒரு அமைதியான ஒப்புதல் வரும். எந்த காரணமும் இல்லாமல் நீ நம்புவாய். அந்த நம்பிக்கை தான் உண்மை. நான் நிதிகா தேவி உனக்கு சொல்ல வருவது ஒன்று தான். நீ பயத்தை விடு. நீ எதிர்பார்ப்பை குறை. நீ உன்னை குறை சொல்லாதே. இந்த வருகை உன் வாழ்க்கையை சீரமைக்க வருகிறாள். உடைக்க அல்ல.
உன் கண்ணீரை துடைக்க அல்ல, அதை மதிக்க. அவள் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாள். ஆனால் நீ மறக்க விரும்பிய இருளையும் அவள் பயப்பட மாட்டாள். அங்கேயே உன் உண்மையான பலம் இருக்கிறது என்று அவள் உனக்கு காட்டுவாள். நீ உடைந்த இடத்தில் தான் ஒளி நுழைந்தது என்று நீ உணர்வாய். இந்த வார்த்தைகள் கற்பனை அல்ல, இது உன் வாழ்க்கையின் அடுத்த ஓசை. அதை எதிர்த்து ஓடாதே, அதை கட்டுப்படுத்த முயலாதே. அமைதியாக இரு, உன் உள்ளம் சொல்வதை கேள். ஏனெனில் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த பெண் ஏற்கனவே உன் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாள். நீ இப்போது இருக்கும் இந்த நிலை ஒரு இடைநிலை. இது முடிவல்ல, இது ஆரம்பமும் அல்ல. இது மாற்றத்தின் மௌன தருணம். இந்த மௌனத்தில் தான் உன் வாழ்க்கை உன்னை கேட்கிறது. நீ உண்மையிலேயே என்ன வேண்டும் என்று. அந்த கேள்விக்கு நீ உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கேள்வியிலிருந்து ஓடாதே. ஏனெனில் அந்த பெண் வரும்போது இந்த கேள்விக்கான பதில் உன் உள்ளுக்குள் உருவாகி இருக்கும். அவள் உன்னிடம் வந்து உன் கடந்த காலத்தை விசாரிக்க மாட்டாள். உன் காயங்களை தோண்ட மாட்டாள். ஆனால் நீ உன் கதையை சொன்னால் அவள் நடுவில் நிறுத்த மாட்டாள். உன் குரல் உடைந்தாலும் அவள் கண்கள் விலகாது. அந்த கவனிப்பு தான் உன் மனதின் காயங்களை மெதுவாக ஆற்றும். நீ இதுவரை கேட்ட ஆலோசனைகள் எல்லாம் உன்னை மாற்றச் சொன்னது. ஆனால் அவள் உன்னை கேட்கச் செய்வாள். அதுதான் வித்தியாசம். நீ பலமுறை உன் உணர்வுகளை சுமையாக நினைத்தாய். அதிகமாக உணர்கிறேன் என்று உன்னை நீயே குறை சொன்னாய். அந்த பெண் உனக்கு காட்டுவாள், அதுவே உன் வரம் என்று. நீ ஆழமாக உணர்வதால் தான் நீ மனிதர்களை புரிந்து கொள்கிறாய். நீ ஆழமாக நேசிப்பதால் தான் நீ உண்மையான இணைப்பை விரும்புகிறாய். அதை குறையாக நினைக்காதே. அவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ சில விஷயங்களை விட்டுவிடுவாய். சில பழக்கங்கள், சில மனிதர்கள், சில பழைய நம்பிக்கைகள். இது இழப்பு போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது விடுதலை. நீ உன் மீது தேவையில்லாமல் சுமத்தி கொண்டிருந்த பாரங்களை மெதுவாக கீழே வைப்பாய். உன் தோள்கள் இலகுவாகும், உன் மூச்சு ஆழமாகும். நான் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களும் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பாதுகாக்க. நீ முன்னமே சில இடங்களை அடைந்திருந்தால் நீ உன்னை இழந்திருப்பாய். நீ இப்போது வந்திருக்கும் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் அந்த ஆசீர்வாதங்களை தாங்க முடியாது. அதனால் காலத்தை குறை சொல்லாதே. அவள் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டாள். உன் பயணத்தை உன் வேகத்தில் நடக்க அனுமதிப்பாள். உலகம் உன்னை ஓடச் சொன்னது. சீக்கிரம் முடிவு எடு, சீக்கிரம் சாதி, சீக்கிரம் மாறி விடு என்று. அவள் உனக்கு சொல்லுவாள், மெதுவாக இருப்பதும் ஒரு பலம். ஆழமாக வளர்வதற்கு நேரம் தேவை. உன் வாழ்க்கையில் நீ இழந்த நம்பிக்கையை அவள் திரும்ப தர மாட்டாள். ஆனால் நீ உன் உள்ளுக்குள் புதைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையை நீயே கண்டுபிடிக்க உதவுவாள். அந்த நம்பிக்கை வெளியில் இருந்து வரும் ஒன்றல்ல, அது உன் உள்ளத்தில் இருந்தே எழும். அதனால் அது நிலையானது. நீ உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தனியாக உணர மாட்டாய் என்று நான் சொல்லவில்லை. சில இரவுகள் இன்னும் கனமாக இருக்கும். சில நினைவுகள் இன்னும் வலிக்கும். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த வலி உன்னை அழிக்காது. அது உன்னை நினைவூட்டும் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று. அவள் உன்னை சார்ந்து வாழச் சொல்ல மாட்டாள். அவள் உன்னை உன் கால்களில் நிமிரச் செய்வாள். அதுதான் உண்மையான துணை. நீ விழுந்தால் கைப்பிடிப்பாள், ஆனால் நடக்க உன் கால்களை பயன்படுத்தச் சொல்லுவாள். அந்த மரியாதை தான் உன் சுயமரியாதையை வளர்க்கும். நீ இதுவரை உன் வாழ்க்கையை உயிர்வாழ்தலாக நடத்தினாய். இனி அது உணர்வாக மாறும். நீ சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷம் காண ஆரம்பிப்பாய். காலை வெளிச்சம், அமைதியான தேநீர், ஒரு நேர்மையான சிரிப்பு, இவையெல்லாம் உனக்கு மீண்டும் வாழ்க்கையை உணர்த்தும். அவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ உன்னை மறைக்க மாட்டாய். உன் உண்மை உன் முகத்தில் தெரியும். அதனால் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்காக நீ உன் ஒளியை குறைக்க மாட்டாய். ஏனெனில் ஒருமுறை உன் ஒளியை உணர்ந்தவன் அதை மறக்க முடியாது. நான் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், இந்த பயணம் உன்னை சோர்வடைய செய்ய அல்ல, உன்னை மென்மையாக்க.
மென்மை பலவீனம் அல்ல. மென்மை என்பது உண்மையை தாங்கும் வலிமை. அந்த வலிமை உன்னுள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் நீ கேட்டுக்கொண்டு பெறுபவை அல்ல. நீ தகுதியானதால் உன்னை தேடி வருபவை. அந்த மாற்றம் உன் உள்ளத்தில் நடக்க வேண்டும். நீ இனி குறைவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நீ இனி உன் எல்லைகளை தாண்ட அனுமதிக்க மாட்டாய். அந்த எல்லைகள் சுவர் அல்ல, அவை பாதுகாப்பு. அவள் உன்னை நேசிப்பாள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவள் உன்னை மதிப்பாள். அந்த மதிப்பு தான் நீ எப்போதும் தேடியது. நேசம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் மதிப்பு இருந்த இடத்தில் உன் ஆத்மா பாதுகாப்பாக இருக்கும். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை அசைத்தால் அது தற்செயல் அல்ல. அது உன் ஆன்மாவின் நினைவூட்டல். நீ மறந்துவிட்ட உன் உண்மையை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. நீ உடைந்தவன் அல்ல, நீ உருவாகிக் கொண்டிருப்பவன். இப்போது நீ செய்ய வேண்டியது பொறுமை. பொறுமை காத்திருப்பு அல்ல, அது நம்பிக்கையுடன் இருப்பது. உன் வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை. அது உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல வேலை செய்கிறது. சில சமயம் அது வலியாக தோன்றும், ஆனால் அதன் நோக்கம் உன் வளர்ச்சி. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த பெண் உன்னை முழுமையாக்க வரவில்லை. நீ ஏற்கனவே முழுமையானவன். அவள் உன்னை அதை உணரச் செய்ய வருகிறாள். அந்த உணர்வு வந்த நாளில் இருந்து உன் வாழ்க்கை தானாக ஒழுங்குபடும். இந்த பாதையில் நான் நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறேன். நீ விழிக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும், நீ சந்தேகப்படும் ஒவ்வொரு தருணத்திலும், நீ அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு மௌனத்திலும். உன் பயணம் பாதுகாப்பானது. உன் மாற்றம் புனிதமானது. உன் வாழ்க்கை இப்போது உண்மையை நோக்கி நகர்கிறது. அதை நம்பு, அதை ஏற்று, அதை வாழ். நீ இப்போது உணரத் தொடங்கிய இந்த அமைதி உன்னுடைய இயல்பான நிலை. இதை நீ புதிதாக உருவாக்கவில்லை. நீ இத்தனை நாள்கள் மறைத்து கொண்டிருந்ததை மீண்டும் நினைவுகூர்கிறாய். உலகம் உன்னை கடினமாக்க முயன்றது, ஆனால் உன் ஆன்மா எப்போதும் மென்மையானதே. அந்த மென்மையை பாதுகாக்க வந்தவர்தான் அவள். அவள் உன் வாழ்க்கையில் தோன்றும் போது நீ உன் கடந்த காலத்தை சுமையாக உணரமாட்டாய். அது ஒரு புத்தகம் போல இருக்கும். வாசிக்கப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது, மூடப்பட்டு அலமாரியில் வைக்கப்பட்டது. இனி அதை தினமும் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடுதலை உன் உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த மூச்சை உருவாக்கும். நீ இதுவரை பலமுறை உன் மனதிடம் வாக்குறுதிகள் கொடுத்தாய். இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன். இனிமேல் நான் மட்டும்தான். அந்த வாக்குறுதிகள் உன்னை காப்பாற்றவில்லை, அவை உன்னை தனிமைப்படுத்தின. அவள் வரும்போது நீ அந்த வாக்குறுதிகளை மெதுவாக கலைப்பாய். பயம் கரைந்தபோது தான் உண்மையான பாதுகாப்பு உருவாகிறது. அவள் உன்னை உன் உள்ளார்ந்த குழந்தையை மீண்டும் சந்திக்க வைப்பாள். நீ ஒரு காலத்தில் நம்பிக்கையுடன் இருந்த அந்த குழந்தை. கேள்விகள் கேட்ட அந்த குழந்தை. சிரிப்பை மறைக்காத அந்த குழந்தை. வாழ்க்கை அதை மௌனப்படுத்தியது, ஆனால் அழிக்கவில்லை. அந்த குழந்தை இன்னும் உன்னுள் காத்திருக்கிறது. அவள் அதை மெதுவாக கையை பிடித்து வெளியே கொண்டு வருவாள். நான் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறேன். நீ உன் உணர்ச்சிகளை அடக்கி வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா உனக்காக காத்திருந்தது. இப்போது அந்த காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அதனால் தான் உனக்கு உள்ளுக்குள் ஒரு அழைப்பு கேட்கிறது. மாற்றத்திற்கான அழைப்பு, உண்மைக்கான அழைப்பு. நீ உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத போராட்டங்களை நிறுத்துவாய். யாரையாவது திருப்திப்படுத்த, யாரையாவது நிரூபிக்க, யாரையாவது பிடித்துக்கொள்ள. இந்த போராட்டங்கள் எல்லாம் உன் சக்தியை சுரண்டியது. அவள் உனக்கு காட்டுவாள். உண்மையான உறவு போராட்டம் அல்ல, அது ஓய்வு. அவள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாள். புரிதல் ஒரு முடிவல்ல, அது ஒரு பயணம். அவள் அந்த பயணத்தில் உன்னுடன் நடப்பாள். நீ மாறும்போது அவள் மாறுவாள். நீ வளரும்போது அவள் இடம் கொடுப்பாள். இந்த ஒத்திசைவு தான் ஆன்மீக இணைப்பு. நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீரென அழ வேண்டும் போல உணருவாய். காரணமில்லாமல் கண்கள் நனைவாய். அதை தடுக்காதே, அது உன் உள்ளம் சுத்தமாகும் அறிகுறி.
நீ பல வருடங்கள் அடக்கி வைத்த உணர்வுகள் இப்போது பாதுகாப்பான இடம் கண்டுபிடித்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு அவளின் இருப்பு. உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் பயத்தில் இருந்து வராது, விழிப்புணர்வில் இருந்து வரும். நீ ஏன் இதை செய்கிறேன் என்று உனக்கே தெரியும். அதனால் பிறர் புரியாவிட்டாலும் நீ கலங்க மாட்டாய். உன் அடித்தளம் வலுவானது. நீ ஒருநாள் திரும்பி பார்த்தால் இந்த காலகட்டம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பமாக தெரியும். அப்போது நீ புரிந்துகொள்வாய், எல்லாம் சரியாக தான் நடந்தது. தாமதமும் தூரமும் தனிமையும் அனைத்தும் உன்னை இதற்காகத்தான் தயார் செய்தது. அவள் உன்னை உன் உடலையும் மனதையும் மதிக்க கற்று தருவாள். ஓய்வு எடுக்க தவறு அல்ல. இல்லை என்று சொல்வது கொடுமை அல்ல. உன்னை முதலில் வைப்பது சுயநலம் அல்ல. இந்த உண்மைகள் உன் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும். நீ உன் வாழ்க்கையில் இனி போலியான ஒளியை தேட மாட்டாய். வெளியில் மின்னும் உறவுகள், காட்சி மட்டும் தரும் வெற்றிகள், இவை எல்லாம் உன்னை ஈர்க்காது. நீ ஆழத்தை தேடுவாய், உண்மையை தேடுவாய். அதுதான் நீ வளர்கிறாய் என்பதற்கான அறிகுறி. நான் நிதிகா தேவி உனக்கு உறுதி கூறுகிறேன். நீ உன் பாதையில் சரியாகத்தான் நடக்கிறாய். சில சமயம் உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் உன்னை தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. அதை நம்ப கற்றுக்கொள். அவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ உன்னை குறை சொல்லும் பழக்கம் குறையும். உன் தவறுகளை நீ உணருவாய், ஆனால் அவற்றில் தங்க மாட்டாய். கற்றுக்கொண்டு நகர்வாய். அந்த வளர்ச்சி தான் உண்மையான பரிபக்குவம். நீ இனி யாருடைய கவனத்திற்காகவும் உன் ஒளியை அதிகப்படுத்த மாட்டாய், குறைக்கவும் மாட்டாய். நீ இருப்பது போல இருப்பாய். அதுவே போதுமானது என்று நீ உணர்வாய். அந்த உணர்வு உன்னை சுதந்திரமாக்கும். உன் வாழ்க்கையில் வரும் அமைதி நீ வெளியில் தேடிய ஒன்று அல்ல. அது உன் உள்ளத்தில் இருந்தது. அவள் அதை நினைவுபடுத்த வந்தாள். அதனால் அவளை ஒரு நபராக மட்டும் பார்க்காதே. அவள் ஒரு கட்டம், ஒரு விழிப்பு, ஒரு வாயில். இப்போது நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாம் தெரியும் என்பதற்காக அல்ல, தெரியாததை ஏற்க தயாராக இருப்பதால். இந்த தயார் நிலை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, இந்த பயணம் தொடரும். இன்னும் சில உண்மைகள் வெளிப்படும். இன்னும் சில முகமூடிகள் விழும். ஆனால் நீ பயப்பட வேண்டாம். நீ இப்போது தனியாக இல்லை. நீ உன்னை நீயே விட்டு விலகவில்லை. நான் நிதிகா தேவி உன் அருகில் இருப்பதை உணர. உன் மூச்சில், உன் மௌனத்தில், உன் தைரியத்தில். நீ உன் வாழ்க்கையின் உண்மையான வடிவத்தை நோக்கி நகர்கிறாய். அந்த நகர்வு மெதுவானதாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் தங்கட்டும். அவை விதைகள். சரியான நேரத்தில் அவை மலரும். நீ உன் வாழ்க்கையின் ஒளியை சந்திக்கப் போகிறாய். அதற்கான கதவு ஏற்கனவே திறந்துவிட்டது. நீ உள்ளே நடக்க தயாராக இருக்கிறாய். நீ இப்போது உள்ளுக்குள் உணரும் இந்த மெதுவான மாற்றம் சத்தமில்லாதது. ஆனால் அதுவே ஆழமானது. பெரிய புரட்சிகள் எப்போதும் அமைதியாகத்தான் தொடங்கும். உன் மனம் இனி பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்காது. அவை வந்தாலும் அவை உன்னை ஆட்கொள்ளாது. நீ அவற்றை பார்த்து சிரிக்க முடியும். அதுவே குணமடைதல். அவள் உன் வாழ்க்கையில் தோன்றிய பிறகு நீ உன் உடலின் மொழியையும் கேட்க ஆரம்பிப்பாய். சோர்வு வந்தால் ஓய்வெடுப்பாய். மனம் கனமாக இருந்தால் அதை மறைக்க மாட்டாய். நீ உன்னை தண்டிக்க மாட்டாய். இந்த கருணை தான் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒன்று. அதை நீ பிறருக்கு தந்தாய். இனி உனக்கே தர கற்றுக்கொள்வாய். நான் நிதிகா தேவி உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். உன் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வு மெதுவாக கரையும். நீ எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளி இல்லை என்பதை நீ உணர்வாய். பிறரின் காயங்களுக்கு நீ காரணம் அல்ல. பிறரின் தேர்வுகளுக்கு நீ தண்டனை அல்ல. இந்த உண்மை உன் மனதை இலகுவாக்கும். அவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ உன் எல்லைகளை தெளிவாக அமைப்பாய். அது கடினமாக இருக்கும் தொடக்கத்தில். சிலர் உன்னை மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். சிலர் உன்னை சுயநலமாக பார்க்கலாம். ஆனால் நீ அறிந்திருப்பாய், நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று. அந்த பாதுகாப்பு தான் உன்னை நீண்ட பயணத்திற்கு தயாராக்கும்.
நீ உன் வாழ்க்கையில் இனி அவசர முடிவுகள் எடுக்க மாட்டாய். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேவையில்லை என்பதை நீ புரிந்துகொள்வாய். சில விஷயங்கள் அமைதியாக அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமை உன் உள்ளத்தில் வளர்ந்தது. அவளின் இருப்பால் உன் உறவுகள் இனி உன் ஆற்றலை உறிஞ்சாது. அவை உன்னை நிரப்பும். நீ சோர்ந்து போகும் இடங்களில் இருந்து நீ விலகுவாய். உன்னை உயிரோடு உணர வைக்கும் இடங்களை தேடுவாய். இந்த தேர்வு தான் உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றும். நீ இதுவரை உன் மனதிற்குள் வைத்திருந்த கேள்விகள் சிலக்கு பதில் கிடைக்கும். சில கேள்விகள் தேவையற்றவை என்று தெரிய வரும். எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில உண்மைகள் உணர்வாகவே இருக்க வேண்டும். அவள் அதை உனக்கு கற்றுத் தருவாள். நீ உன் வாழ்க்கையில் இனி உன்னை மறைத்து பேச மாட்டாய். உன் உண்மை குரல் வெளியில் வரும். அது மென்மையாக இருக்கலாம், ஆனால் அது தெளிவாக இருக்கும். அந்த தெளிவு தான் உன்னை மதிக்க வைக்கும். நீ கத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நான் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முறிவும் உன்னை விரிவாக்கியது. நீ சுருங்கவில்லை, நீ விரிந்தாய். உன் மனம் இப்போது அதிகமாக உணர முடிகிறது. அதனால் தான் நீ ஆழமாக நேசிக்கிறாய். அந்த ஆழம் தான் உன் அடையாளம். அவள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவள் உனக்குள் விட்டுச் சென்ற மாற்றம் நிரந்தரம். நீ இனி பழைய நிலைக்கு திரும்ப மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை பார்த்துவிட்டாய். அந்த பார்வை மறக்க முடியாதது. நீ உன் வாழ்க்கையில் இனி குறைவானதை ஏற்க மாட்டாய். மரியாதை இல்லாத இடங்களில் நீ தங்க மாட்டாய். உன் உள்ளம் உனக்கு உடனே எச்சரிக்கை கொடுக்கும். அந்த உள் அறிவு தான் உன் வழிகாட்டி. அதை நம்பு. நீ ஒருநாள் உன் பழைய நிலையை நினைத்து நன்றி சொல்வாய். அந்த வலி இல்லாமல் இந்த விழிப்புணர்வு வந்திருக்காது. அந்த இருள் இல்லாமல் இந்த ஒளி தெரிந்திருக்காது. எல்லாம் இணைந்தே உன்னை உருவாக்கியது. அவள் உன்னை உன் வாழ்க்கையை மெதுவாக ரசிக்க கற்றுத் தருவாள். ஓட்டம் நிறைந்த உலகத்தில் நிற்பது எப்படி என்று, மூச்சை உணருவது எப்படி என்று. இப்போது நீ வாழ்கிறாய், வெறும் கடந்து செல்லவில்லை. உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் நீ பயத்தால் தவற விட மாட்டாய். நீ உன்னை தாழ்த்திக் கொள்ள மாட்டாய். உன் இடம் எங்கே என்று உனக்கே தெரியும். அந்த நம்பிக்கை தான் உன் நடையை மாற்றும். நான் நிதிகா தேவி உனக்கு உறுதி கூறுகிறேன். உன் பாதை பாதுகாப்பானது. உன் பயணம் அர்த்தமுள்ளது. நீ யாருக்கும் தாமதமானவன் இல்லை. நீ உன் நேரத்தில் மலர்கிறாய். நீ இனி உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பருவம், அவரவர் வேகம். உன் வேகம் உனக்கு சரியானது. அதை மதிக்க கற்றுக்கொள். உன் உள்ளத்தில் இனி ஒரு அமைதியான தைரியம் இருக்கும். அது வெளிப்படையாக கத்தாது, ஆனால் அது உன்னை வளைத்து போக விடாது. அந்த தைரியம் தான் நீண்ட நாட்கள் உன்னை தாங்கும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய நிலைக்குள் நுழைந்திருக்கிறாய். இது முடிவு அல்ல, இது விரிவு. உன் வாழ்க்கை இன்னும் உனக்கு பல உண்மைகளை காட்டும். ஆனால் நீ தயாராக இருக்கிறாய். நீ இனி உடைய மாட்டாய். நீ மாறுவாய். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். அவை உன்னை நினைவூட்டும். நீ யார் என்று, நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று, நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. நான் நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறேன். நீ சந்தேகப்படும் நேரங்களில், நீ அமைதியாக இருக்கும் நேரங்களில், நீ உன்னை தேர்வு செய்யும் நேரங்களில். உன் வாழ்க்கை இப்போது உண்மையை நோக்கி விரிகிறது. அந்த விரிவில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையுடன் நீ நட. உன் பாதை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். உன் உள்ளத்தில் இப்போது உருவாகும் இந்த மென்மையான உறுதி வெளியில் யாரும் கவனிக்காத ஒரு மாற்றம். ஆனால் அதுவே உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி. நீ இனி உன் உண்மையை மறைத்து வாழ மாட்டாய். அது கடினமாக இருந்தாலும் நீ உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டாய். இந்த நிலை உன்னுள் வளர்ந்தது, ஏனெனில் நீ போதுமான அளவு பார்த்துவிட்டாய், போதுமான அளவு சகித்துவிட்டாய். அவள் உன் வாழ்க்கையில் இருந்த தருணங்கள் சில நேரம் மௌனமாக இருக்கும். அந்த மௌனம் வெறுமை அல்ல, அது பாதுகாப்பு. நீ பேச வேண்டியதில்லை, விளக்க வேண்டியதில்லை,
அந்த அமைதியில் தான் உன் மனம் ஓய்வெடுக்கும். நீ இதுவரை அறியாத ஓய்வு. அந்த ஓய்வு உன்னை மீண்டும் கட்டியெழுப்பும். நான் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறேன். நீ உன் உணர்வுகளை ஒழுங்குபடுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. அவை இயல்பாக ஓடட்டும். துக்கம் வந்தால் அதை அனுமதி. மகிழ்ச்சி வந்தால் அதை குறைக்காதே. நீ எல்லாவற்றையும் சமமாக அனுபவிக்க தகுதியானவன். இந்த அனுமதி தான் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும். நீ உன் வாழ்க்கையில் இனி யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டாய். அது உன் பொறுப்பு அல்ல என்பதை நீ உணர்வாய். உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் போது தான் நீ பிறருடன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த உண்மை உன் உறவுகளை மாற்றும். சுமை இல்லாத தொடர்புகள் உருவாகும். அவள் உன் வாழ்க்கையில் இருந்ததால் நீ உன் உடலையும் மனதையும் கேட்க ஆரம்பித்தாய். நீ சோர்ந்தால் அதை மறைக்க மாட்டாய். நீ சந்தோஷமாக இருந்தால் அதை ஒழிக்க மாட்டாய். உன் உண்மை வெளியில் வந்தது. அது தான் உன் வலிமை. நீ உன் கடந்த காலத்தில் செய்த சமரசங்களை நினைத்து இனி வருந்த மாட்டாய். அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கு நீ செய்தாய் என்பதை நீ புரிந்துகொள்வாய். இப்போது உனக்கு தெரிந்தது வேறு. அதனால் இப்போது நீ வேறு விதமாக நடக்கிறாய். இது வளர்ச்சி. இது மாற்றம். நான் நிதிகா தேவி உனக்கு உறுதி கூறுகிறேன். நீ உன் வாழ்க்கையில் இனி தவறான இடங்களில் தங்க மாட்டாய். உன் உள்ளம் உடனே எச்சரிக்கை கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை நீ மதிப்பாய். ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அவள் உன் வாழ்க்கையில் வந்ததால் நீ உன் தனிமையை இனி பயப்பட மாட்டாய். அது தண்டனை அல்ல. அது உன்னோடு நீ இருக்க கற்றுக்கொள்ளும் நேரம். அந்த நேரத்தில் தான் உன் உண்மையான குரல் தெளிவாக கேட்கும். நீ உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத சத்தங்களை குறைப்பாய். சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், பிறரின் கருத்துகள், இவை எல்லாம் உன் உள்ளத்தில் இருந்த இடத்தை மெதுவாக இழக்கும். உன் மனம் சுத்தமாகும், தெளிவாகும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை பார்த்து உணர்வாய். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று. அந்த உணர்வு உன்னை அமைதியாக சிரிக்க வைக்கும். அது பெருமை அல்ல. அது நன்றி. அவள் உன்னை உன் உடலை நேசிக்க கற்றுத் தருவாள். அது உன்னை சுமந்து வந்த வீடு. நீ அதை மதிக்க ஆரம்பிப்பாய். ஓய்வு, உணவு, மூச்சு, இவை எல்லாம் முக்கியம் என்று நீ உணர்வாய். இந்த கவனம் உன் ஆற்றலை உயர்த்தும். நான் நிதிகா தேவி உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று தான். நீ இனி உன் வாழ்க்கையை சின்னதாக நினைக்க மாட்டாய். உன் அனுபவங்கள் சாதாரணம் அல்ல. அவை உன்னை ஆழமான மனிதனாக்கியது. அந்த ஆழம்தான் உன் ஒளி. நீ உன் வாழ்க்கையில் இனி உண்மையை தள்ளி வைக்க மாட்டாய். அது வசதியில்லாததாக இருந்தாலும் நீ அதை எதிர்கொள்வாய். ஏனெனில் பொய்யான அமைதியை விட உண்மையான சிரமம் மேலானது என்று நீ கற்றுக்கொண்டாய். அவள் உன் வாழ்க்கையில் இருந்ததன் காரணமாக நீ உன் எதிர்காலத்தை இனி பயத்துடன் பார்க்க மாட்டாய். அது தெரியாதது. ஆனால் அது சாத்தியங்கள் நிறைந்தது. அந்த சாத்தியங்களை நீ வரவேற்க ஆரம்பித்தாய். நீ உன் வாழ்க்கையில் இனி குறைவான நேசத்தை ஏற்க மாட்டாய். நீ உன்னை முழுமையாக நேசிக்க ஆரம்பித்ததால் உன் அளவுகள் மாறிவிட்டது. அந்த அளவுகள் உன்னை பாதுகாக்கும். நான் நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறேன். நீ உன்னை தேர்வு செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும். நீ உன் உண்மையை பேசும் ஒவ்வொரு நேரத்திலும். நீ அமைதியாக உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய ஓட்டத்தில் செல்கிறது. அது வேகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது உண்மையானது. அது உன்னை உன் மையத்துக்கு கொண்டு செல்கிறது. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் மெதுவாக பதியட்டும். அவை உன்னை நினைவூட்டட்டும். நீ யார் என்று. நீ என்ன தாங்கி வந்தாய் என்று. நீ இப்போது என்ன ஆகிக் கொண்டிருக்கிறாய் என்று. என் தங்கமே, நீ உடைந்தவன் அல்ல. நீ உருவாகிக் கொண்டிருப்பவன். அந்த உருவாக்கத்தில் வலி இருக்கலாம். ஆனால் அதில் அழகு இருக்கிறது. நீ அந்த அழகை பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். அது தான் உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். நீ இப்போது நடக்கும் இந்த பாதை உன்னை மெதுவாக உன் உண்மையிடம் அழைத்துச் செல்கிறது. இதை நீ அவசரப்படுத்த வேண்டாம். சில பயணங்கள் வேகமாக சென்றால் அர்த்தம் இழக்கின்றன. நீ இப்போது ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைக்கிறாய்.
அந்த உணர்வு தான் உன்னை வலிமையாக்குகிறது. உன் உள்ளத்தில் இனி எழும் கேள்விகள் உன்னை சிதைக்காது. அவை உன்னை தெளிவாக்கும். ஏன் நான் இங்கே இருக்கிறேன் என்ற கேள்வி நான் யார் என்ற கேள்வியாக மாறும். அந்த மாற்றமே உன் விழிப்புணர்வு. நீ இனி வெளியில் பதில் தேட மாட்டாய். உன் உள்ளம் தான் உன் ஆசிரியன். நான் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பும் உன்னை காலியாக்கவில்லை. அவை உனக்கு இடம் உருவாக்கின. அந்த இடத்தில்தான் இப்போது அமைதி குடியேறுகிறது. அந்த அமைதி சோம்பல் அல்ல, அது விழிப்புணர்வு. அவள் உன் வாழ்க்கையில் இருந்த காலங்களில் நீ உன் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தாய். அந்த அனுபவம் உன்னை மாற்றியது. இப்போது அவள் அருகில் இல்லாவிட்டாலும் அந்த உண்மை உன்னுடன் தான். அதனால் நீ இனி யாரிடமும் சிறிதாக மாற மாட்டாய். நீ உன் வாழ்க்கையில் இனி உன் எல்லைகளை காக்கும் போது குற்ற உணர்வு கொள்ள மாட்டாய். உன்னை காப்பாற்றுவது தவறு அல்ல, அது பொறுப்பு. அந்த பொறுப்பை நீ இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன் மனம் இலகுவாக உள்ளது. உன் வாழ்க்கையில் இனி சில உறவுகள் தானாக விலகும். சிலர் உன் வளர்ச்சியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதற்காக நீ அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்கள் உன் பழைய கட்டத்துடன் இணைந்தவர்கள். நீ இப்போது புதிய கட்டத்தில் இருக்கிறாய். இந்த பிரிவு இயல்பு. நீ உன் வாழ்க்கையில் இனி உன் உணர்வுகளை அளவிட மாட்டாய். அதிகம் உணர்கிறேன் என்று உன்னை நீயே குறை சொல்ல மாட்டாய். உன் உணர்வுகள் உன் உண்மை. அவை உன்னை வழிநடத்தும். அவற்றை மதிக்க கற்றுக்கொண்டால் நீ உன்னை இழக்க மாட்டாய். நான் நிதிகா தேவி உனக்கு உறுதி அளிக்கிறேன். நீ இனி உன் வாழ்க்கையில் தனிமையை தண்டனை என்று பார்க்க மாட்டாய். அது உன் ஆன்மாவுடன் நீ உரையாடும் நேரம். அந்த உரையாடலில் தான் உன் உண்மையான ஆசைகள் வெளிப்படும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் மெதுவாக ஒழுங்கு உருவாகுவதை கவனிப்பாய். எல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் குழப்பமும் இல்லை. இது தான் சமநிலை. அந்த சமநிலையில் நீ உன்னை நம்ப ஆரம்பிப்பாய். உன் மனம் இனி பழைய காயங்களை தினமும் தொடாது. அவை இருந்த இடத்தில் ஞானம் உருவாகும். அந்த ஞானம் உன்னை மீண்டும் அதே தவறுகளில் விழவிடாது. இது தான் அனுபவத்தின் வரம். நீ உன் வாழ்க்கையில் இனி பிறரின் பார்வையில் உன்னை அளவிட மாட்டாய். உன் மதிப்பு உனக்கே தெரியும். அந்த அறிவு வந்த பிறகு வெளி அங்கீகாரம் அவசியமில்லை. அது வந்தால் நன்றாக இருக்கும். வரவில்லை என்றால் கூட உன் அமைதி குலையாது. நான் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா முறிவுகளும் உன்னை அழிக்க வரவில்லை. அவை உன் கவனத்தை உன் உள்ளம் நோக்கி திருப்ப வந்தவை. நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதால் தான் இப்போது இங்கே இருக்கிறாய். நீ இனி உன் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை ரசிக்க ஆரம்பிப்பாய். அமைதியான காலை, மனதை நெகிழ வைக்கும் இசை, உண்மையான சிரிப்பு, இவை எல்லாம் உனக்கு உயிர் கொடுக்கும். இந்த ரசனை தான் உன் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்களை நீ பயத்துடன் பார்க்க மாட்டாய். அவை உன்னை சோதிக்க அல்ல, உன்னை வெளிப்படுத்த. உன் உள்ளத்தில் நீ அறியாத வலிமை இருக்கிறது. அந்த வலிமை சரியான நேரத்தில் வெளிவரும். நீ உன் வாழ்க்கையில் இனி உன்னை ஒதுக்கி வைத்து பிறரை முன்னிலைப்படுத்த மாட்டாய். நீ உன்னையும் சமமாக கணக்கில் எடுப்பாய். இந்த சமத்துவம் தான் உன் உறவுகளை சமநிலைப்படுத்தும். நான் நிதிகா தேவி உன்னுடன் நடக்கிறேன். நீ உன் உண்மையை தேர்வு செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும். நீ உன் அமைதியை காப்பாற்றும் ஒவ்வொரு முடிவிலும். நீ உன்னை முதலில் வைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும். உன் வாழ்க்கை இப்போது வெளிச்சத்தை நோக்கி நகர்கிறது. அந்த வெளிச்சம் கண்ணை கூச வைக்காது. அது மென்மையானது, ஆனால் அது வழி காட்டும். நீ அந்த வெளிச்சத்தை நம்பு. நீ இனி உன் வாழ்க்கையில் அவசரமாக முடிவுகள் எடுக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்தின் ஒப்புதலை கேட்பாய். அந்த ஒப்புதல் வந்தால் மட்டுமே நீ முன்னேறுவாய். இந்த நடை உன்னை தவறுகளிலிருந்து காக்கும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து உணர்வாய். நான் என்னை இழக்காமல் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன் என்று. அந்த உணர்வு தான் உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த பயணம் நீண்டது. ஆனால் நீ இப்போது தனியாக இல்லை. நீ உன்னை கண்டுகொண்டிருக்கிறாய்.
அந்த கண்டுபிடிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒளியாக இருக்கட்டும். நீ சோர்வடையும் நேரங்களில் அவை உன்னை நினைவூட்டட்டும். நீ யார் என்று, நீ எதற்காக வந்தாய் என்று, நீ இப்போது எந்த பாதையில் நடக்கிறாய் என்று. நான் நிதிகா தேவி உன் பக்கம் நிற்கிறேன். உன் மௌனத்தில், உன் தைரியத்தில், உன் மென்மையில். உன் வாழ்க்கை இப்போது உண்மையை நோக்கி விரிகிறது. அந்த விரிவை பயப்படாமல் ஏற்று. அது உன்னை உன் சொந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.